திண்டுக்கல் மண்ணுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள்ல முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை. இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை மேலதான் அபிராமி அம்மன் உடனுரை பத்மகிரீஸ்வரர் சுவாமிகள் மேலதான் இருந்திருக்கு. அந்நியர் கால படையெடுப்புனால பார்த்தீங்கன்னா சுவாமி சிலைகள்லாம் மலை மேல இருந்து அகற்றப்பட்டுருச்சு. இப்போ பெரிய கடை வீதியில தான் அபிராமி அம்மன் கோவில் இந்த சன்னதியில பாத்தீங்கன்னா தெப்ப உற்சவம் நடந்து 54 வருஷம் ஆயிருக்கு. 1970வது வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் 54 வருஷம் கழிச்சு இப்ப வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இந்த 2024ல தான் நடந்திருக்கு. இந்த தெப்ப விழாவை நடத்த முயற்சி செஞ்ச அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். திண்டுக்கல் மண்ணில் பிறந்த ஒருத்தியா எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தெப்ப உற்சவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழையும் பொருட்படுத்தாம பக்தர்கள் இதுல அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க. மழை கொஞ்சம் அதிகமா இருந்தனால பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போக முடியல. நானும் எங்க அம்மாவும் மட்டும் இதுல கலந்துருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம பிறந்த மண் இல்லையா, சந்தோஷம் இருக்காத.